ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க சின்ன மருமகள் சீரியல் சேது எடுத்த அதிரடி முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்கமிங் சேது எடுத்த அதிரடி முடிவு என்னன்னு தெரியுமா? என்னென்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான முடிவை வந்து எடுத்திருக்காரு. அப்கமிங் பயங்கரமான ஒரு ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக இருக்க போகுது. ஏன்னா இங்கே வந்து தமிழ்ச்செல்வி பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோவத்தில் இருக்காங்க. நான் இல்லை, என்னோடய முடி கூட வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காது, உங்கள் வீட்டு பக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த சைடு அதையே அவங்களோட அத்தையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்விஸ்ட் அடித்து தமிழ்ச்செல்விக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேதுபதியை வந்து தூண்டி விடுறாங்க. அப்பா கிட்டே போய் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் ஆகிருந்தது. யாருன்னா நம்மளோட தமிழ்ச்செல்வி, அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. கோவிலில் தான் இந்த ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக கோவிலில் வந்து சேதுபதியோட என்கேஜ்மெண்ட் நடக்குது போல இருக்குது. அந்த லொக்கேஷனில் வந்து இவங்க எல்லாம் போயிருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது தமிழ்ச்செல்வியோட எண்ணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனால் அவர் சேதுபதியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேரேஜை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ராப்பராக விவாகரத்து வாங்கலை, இன்னொரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக போலீஸை கூட்டிகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பேக்ரவுண்டில் வந்து பேசிக்கிட்டாங்க. ராஜா ஆசைப்பட்டார், அதனால தான் இதை வந்து என்கேஜ்மெண்ட்டை வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அப்கமிங் சேதுபதியோட என்கேஜ்மெண்ட் பயங்கர ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக அமைய போகுது.